அண்ட் தனுஷ் சாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 படம் பண்ணுறோம் அவரை வச்சு. ஃபஸ்ட்டு வெற்றி படம் படிக்காதவன், எந்திரனுக்கு அப்புறம் ஆடுகளம், அதை தொடர்ந்து மாப்பிள்ளை. இந்த படம் 4வதா அமையணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அது அப்பாராவ் சொன்னார்னா இங்கேயே போட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம். அவர் நேற்று இன்விடேஷன் கொடுக்கும்போது சொல்கிறார், இல்லை சார் பேசுவோம் சார், இல்லை சார் பேசுவோம் சார். என்ன கண்டிப்பாக இதை வாங்கக்கூடிய அத்தனை தயாரிப்பாளர்களும் பெருசாக லாபம் பண்ணலாம், 2 மடங்கு கண்டிப்பாக. குறிப்பாக இதில் தனுஷ் சாரோட, விவேக் சாரோட காமெடி பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படிக்காதவன் நான் பார்த்துருக்கேன், அது மாதிரி 3 மடங்கு இந்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் தனுஷுடைய பெரிய ஃபேன். இது மேடையில் பேசுனதுக்காக நான் பேசுறதில்லை. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், பட் இட்ஸ் நாட் அன் ஆக்டர். ஏன்னா அவர் நடிக்கிறதே கிடையாது படங்களுக்கு. கேஷுவலாக அது அவர் நடிக்கிறதே தெரியாதது போல ஒரு அற்புதம். அது எல்லா நடிகர்களுக்கும் கைவராத ஒரு கலை. அது அப்படி பார்க்க ரொம்ப வியப்படைவேன். இது சத்தியமாக திரும்ப சொல்கிறேன், இது நான் மேடைக்காக பேசுகிற பேச்சாங்க. ஸோ இந்த படத்தை சக்ஸஸுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சக்ஸஸ் ஆகிறதுக்கு முதல் காரணம் தனுஷ். பெரிய வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தாலும் எந்திரன் உதவி இல்லாமல் தன் திறனில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல நடிகர். அவருடைய கேஷுவல் நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி அவருடைய கேஷுவல் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கை கோர்த்து நானும் ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக, ஒரு படம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் கூடலை. இந்த படத்தை தனுஷ் என்கிட்ட பண்ணுங்கன்னு சொன்னப்போ நான் மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் சார் கிட்டத்தட்ட 50-60 பேர் இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க சார். இதில் நான் எடுபட மாட்டேன். யாரை பார்த்தாலும் காமெடி பண்ணுறாங்க, இதில் நான் என்னத்த காமெடி பண்ணுறது? யாரை பார்த்தாலும் காமெடினா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ரெண்டாவது, இதில் மெயின் ஸ்ப்ரிங்கே தனுஷ் தான். தனுஷ் தான் எல்லாரையும் இயக்குகிறார். படத்தின் இயக்குனர் மித்ரன் ஜவகராக இருந்தாலும் படத்தில் வரும் அத்தனை கேரக்டர்களையும் கதைப்படி இயக்குகிற ஒரு கேரக்டர் யாருன்னா அது தனுஷ் சார் தான். படத்தில் இருக்கிற எல்லாருமே ஹீரோ. விவேக் சார் ஒரு ஹீரோ படத்தில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக விவேக் சார் இல்லைன்னா என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அது அவ்வளோ அந்த அவர் ஷோல்டரில் தாங்குறது, அவர் தான் தாங்குறாரு ஃபுல் ஸ்கிரிப்டை. ஸோ அண்ட் நான் அவ்வளோ அடமெண்ட்டாக இருந்ததுக்கு ரீசன் என்னால் அவர் தவிர வேறு யாரையும் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல அந்த கேரக்டரில். அதனால தான் நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தேன். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஐம் ரைட் அபவுட் இட். அண்ட் டப்பிங் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் சிரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. ஒன் மோர் சார்னு சொல்லி திருப்பி பேசிகிட்டு இருந்தேன்.